அத்தியாயம் 7. தர்ஷினி கோபமாக அமர்ந்திருந்தவள் தேவாவை அவ்வப்போது திரும்பி பார்த்தபடி தன் கிளாஸை கவனித்தாள். தேவா அவளை திரும்பியும் பார்க்காமல் உயிரில்லா பிணம் போலதான் அமர்ந்திருந்தான். பிரேக் டைம் வந்ததும் தர்ஷினி ஜெய்யையும் தேவாவையும் எதிர்பார்க்காமல் எழுந்து வெளியே செல்லவும் ஜெய்யிற்கு ஆத்திரமாக வந்தது. டேய், அவ அந்த வசிய பார்க்க போறாடா. உன் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி சுத்துவா. ஆனா இப்ப பாரு, அவன் வந்ததும் உன்னையும் என்னையும் கண்டுக்காம போறா என தேவாவிடம் சொல்லவும், விடுடா, அவ விருப்பம், நம்ம தலையிடக்கூடாது என்றான். ஜெய் அவனிடம், சரிடா, எதுவும் சொல்ல வேணாம், நான் போய் சொல்லிக்கிறேன். நீ படுற வேதனையை என்னால் பார்க்க முடியாது. இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை என்றவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் தேவாவின் பேக்கில் இருந்த டைரியை எடுத்துக்கொண்டு எழுந்து ஓடவும் தேவாவிற்கு அங்கு நடப்பதை உணரவே சில கணங்கள் தேவைப்பட்டது. நொடியும் தாமதிக்காமல் எழுந்தவன் உடனே, டேய், மரியாதையா அந்த டைரியை கொடுத்துரு, இல்லைனா நடக்கிறதே வேற என கத்தியபடி அவனை துரத்தி செல்ல, போடா நீயும் லவ்வோ, இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் பாரு என ஜெய் மூச்சு வாங்க ஓடினான். தர்ஷினி ரெஸ்ட் ரூம் போகத்தான் உண்மையாகவே எழுந்து சென்றிருந்தாள். கிளாஸுக்கு செல்லலாம் என வந்து கொண்டிருக்கும் போதுதான் வசி அவளுக்காகவே காத்திருந்து மீண்டும் வந்து அவளிடம் பேச்சு கொடுக்க இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர். ஜெய் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தவன் மூச்சு வாங்கி நின்று தனது கால் முட்டியை பிடித்து, ஏப்பாடே, என்னடா இப்படி மூச்சு வாங்குது, முதல்ல உடம்ப குறைக்கணும் என நினைத்தவன், ஏ தர் தேவாதான் அவன் வாயை பொத்தி இழுத்து மறைவிடமாக சென்றிருந்தான். சுவரில் சாய்த்து அவன் கழுத்தில் கை வைத்து அழுத்தியவனுக்கு அவ்வளவு கோபம். மற்றொரு கையால் அவனிடமிருந்து தன் டைரியை பிடுங்கியவன், டேய், என் விஷயத்துல தலையிட்ட உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன் என வியர்வை நெற்றியிலிருந்து ஒழுக அவனை பல்லை கடித்து கொண்டு முறைத்தான். ஜெய்க்கு ஒரு மாதிரியாகி போனது. தேவாவிடம் இதுவரை பார்க்காத முகம் அது. சரிடா சைக்கோ நாயே, என் கழுத்திலிருந்து முதல்ல கையை எடு என அவன் கையை பிடித்து தள்ளிவிட்டவன் இருமியபடி அவனை பார்க்க தேவா அந்த டைரியை தான் தடவி பார்த்தான். தேவா, இப்படியே இருக்காதடா, உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. எத்தனை வருஷம்டா இப்படி அவன் மேலே உள்ள காதலை மறைச்சு வைக்க போற? இப்போ பாரு, அவன் அந்த வசியை லவ் பண்ண போறா. எனக்கு இருக்கிற பயமும் வேதனையும் உனக்கு இல்லையாடா என தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு கேட்கவும், பரவாயில்லடா, அவள் யாரை வேணாலும் லவ் பண்ணட்டும், அது அவ விருப்பம். அவள் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நீ இடையில புகுந்து குட்டையை குழப்பாத. என் லவ் எல்லாம் இந்த டைரியிலேயே முடிஞ்சு போச்சு. டே மச்சான், பார்த்தல்ல அவன் கூட எவ்வளோ ஹாப்பியாக சிரித்து பேசுகிறா. அவளுக்கு அவனை தாண்டா பிடிச்சிருக்கு. அவளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குள்ளே உள்ளது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப். அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். இங்கே பாரு, இன்னொரு தடவை நீ என் பேச்சை கேட்காம இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ண, அப்புறம் என்னை உயிரோட பார்க்க மாட்டேன், நான் செத்துருவேன் என்னை விரல் நீட்டி கண்கள் கலங்க ஜெய்யை மிரட்டிவிட்டு அவ்விடம் விட்டு செல்ல பார்க்கவும், ஜெய் தேவா பேசியதில் அதிர்ந்து போனவன், சாவுடா, எனக்கென்ன, எப்பா சாமி, நீயாச்சும் லவ்வாச்சும், எனக்கென்ன வந்துச்சு? நான் இனிமேல் உங்கள் விஷயத்தில் தலையிட போகிறதே இல்லை, போங்கடா. என்ன, அப்பப்போ நீ வேதனைப்படுறது தான் என்னால் தாங்கிக்க முடியல. ஆனால் இனி எனக்கு என்ன வந்துச்சு? நீ அவள் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணு, அவள் கல்யாணத்தில் அப்பளம் சுடு, ஃபோட்டோ எடு, எந்த இளவும் பண்ணு, ஆளை விடு சாமி என தேவாவுக்கு முன் அங்கிருந்து சென்றிருந்தான் ஜெய். ஜெய் செல்வதையே வெறித்து பார்த்தவன் தன் கண்களில் வழிந்த நீரை துடைத்து கொண்டு முகம் கழுவிய பிறகுதான் தனது கிளாஸிற்கு சென்றான். ஆனால் தர்ஷினி இன்னும் அங்கு வந்திருக்கவில்லை. ஜெய் மட்டும் முகத்தை தூக்கி வைத்தபடி அமர்ந்திருந்தான். தேவா தனது இடத்தில் அமர்ந்தவன் டைரியை தனது பேக்கில் பத்திரப்படுத்தி கொண்டான். தர்ஷினி வருகிறாளா என அடிக்கடி வாசலை பார்த்தபடி அமர்ந்திருக்கவும் அடுத்த கிளாஸ் ஆரம்பமானது. தர்ஷினி அப்போதுதான் உள்ளே வந்தவள் தேவாவை நிமிர்ந்து பார்க்காமல் தனது இடத்தில் அமர்ந்து கொள்ள அவளின் நிராகரிப்பு இங்கே ஒருத்தனுக்கு நெருப்பில் நிற்பது போல இருந்தது. கல்லூரி முடித்து அனைவரும் வீட்டிற்கு செல்லும்போது ஜெய் யாருக்காகவும் காத்திருக்காமல் அவன் பாட்டுக்கு செல்ல தர்ஷினியும் அப்படிதான் எழுந்து சென்றாள். தேவா சட்டென அவளின் கையை பிடித்து நிறுத்தினான். வண்டு, எங்க போற? என் மேலே என்னடி கோவம்? வா, கொண்டு போய் விடுறேன் என சொல்லவும், ஒன்றும் தேவையில்ல, எனக்கு பஸ் ஏற தெரியும், நான் போய்க்கிறேன் என முகத்தில் அடித்தார் போல பேசினாள். தேவா நொந்து போய் அவளின் பிடித்திருந்த கையை விட்டவன், நான் என்னடி பண்ண? உனக்கும் அவனுக்கும் சண்டை, இதில் என் மேலே என்ன கோவம்? ஆமாம், கோவந்தான். அவள் என்னை திட்டினப்போ நீ வாயை மூடிட்டு சும்மா தானே இருந்த, எனக்கு எங்கேயாச்சும் சப்போர்ட் பண்ணியா என முகத்தை சுருக்கினாள். இங்கே பார்வண்டு, அவனும் உனக்கு ஃப்ரெண்டு தானே,
நீங்கள் 2 பேரும் எப்போதும் போல தான் அடிச்சுக்கிட்டீங்க. நான் அதனால தான் சாதாரணமாக விட்டுட்டேன். இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் பேசுகிற. சரி வா போவோம் என அவளை மீண்டும் அழைக்க அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். சரிதான் வாடி என அவள் பின்னால் மாட்டியிருந்த பேக்கை பிடித்து இழுத்து சென்றான் தேவா. அவன் இழுத்த இழுப்பிற்கு பின்னால் சென்றவள், விடுடா ஜுரும, நானே வரேன் என்றதும் தேவா தனது பேக்கையும் அவளிடம் கொடுத்துவிட்டு சென்று பைக்கை எடுத்து வந்தான். அதில் ஏறி அமர்ந்தவள் சகஜமாய் பேச ஆரம்பித்திருந்தாள். ஆனால் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளும் நிலையில்தான் அவன் இல்லை. நான் வரமாட்டேன், தனியா போறேன் என்ற சொல்லில் முற்றிலும் சோர்ந்து போயிருந்தான். அந்த வார்த்தையை ஜீரணிக்க முடியாமல் அவளிடம் கேட்டும் விட்டான். ஏண்டி வண்டு, என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி போவ? உனக்கு எந்த பஸ்ஸுன்னு கூட தெரியாது. என்னடி பண்ணியிருப்ப? வாயேன், நான் எதுக்குடா பஸ்ஸில் போகணும்? நான் கோச்சுக்கிட்டு நேராக உன் பைக் இருக்கிற இடத்துக்கு தான் போய் நின்றுருப்பேன். எப்படியோ நீ என்னை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போயிடுவேன்னு எனக்கு தெரியுமே. அவ்வளோ மொக்க நீ என சிரிக்க தேவாவும் தன் நிலையை எண்ணி சிரித்து கொண்டான். டே தேவா, நான் மதியம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்ப வந்துட்டு இருந்தேனா, அப்போ அதான்டா வசீகரன் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தான். என் நம்பர் கேட்டான்னு கொடுத்துட்டேன்டா. இன்னைக்கு எப்படியும் மெசேஜ் பண்ணுவான் பாரேன். அவளின் முகத்தில் தெரிந்த சந்தோஷத்தை சைடு மிரர் வழியாக பார்த்தவன் புன்னகைத்து வைத்தான். டே, அவன் செம்ம ரிச்சான்டா. காலேஜ்கே காரில் தான் வரான். அப்புறம் அவனை சுற்றி மன்மதன் படத்தில் ஒரு பாட்டு வருமே, தத்தை தத்தை தத்தை, அதில் வர மாதிரி எப்போதும் பொண்ணுங்க கூட்டமாகவே இருக்கு. அவன் சொன்னான், அவனா இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கிட்டேயோ வாண்டடாக போய் பேசினதோ நம்பர் கேட்டதோ இல்லையாம். என்கிட்ட தான் அவனாவே வந்து பேசி நம்பர் கேட்குறானாமா. அப்புறம் அவங்க அப்பா ஃபாரின்ல இருக்காராமா என வசியை பற்றி வளவளவென பேசியபடியே இருக்க தேவாவிடம் அமைதி மட்டுமே. அவன் காதருகில் சென்றவள், லாஸ்டா ஒன்று சொன்னான்டா, ஐ லைக் யூன்னு என்றதும் வண்டியை வேகமாக போய் நிறுத்த நன்றாக அவன் பின்தலையில் அவள் மூக்கை இடித்து கொண்டு வலியில் முகம் சுணங்கினாள். லூசு லூசு பைத்தியம் என அவன் முதுகில் அடித்தவள், இப்படியாடா பிரேக்க போடுவ அறிவு கெட்டவனே என தன் மூக்கை தேய்த்தபடி கீழே இறங்கினாள். வீடு வந்துடுச்சு பாரு, போ, நாளைக்கு பார்க்கலாம் என்றவன் தன் வண்டியை வேகமாக ஆக்சிலேட்டர் கொடுத்து திருகி அதன் மேல் தன் கோவத்தை காட்டினான். ச்ச போடா என தர்ஷினி தன் வீட்டுக்குள் புகுந்து கொள்ளவும் தான் அங்கிருந்து படு ஸ்பீடாக பைக்கை ஓட்டி தனது வீட்டிற்கு சென்றான். வீட்டிற்குள் நுழைந்து தன் தாய் கலாவிடம் எதுவும் பேசாமல் அறைக்குள் நுழைந்து கொண்டவன் முதல் வேலையாக டைரியை எடுத்து கபோர்டில் வைத்து பூட்டிவிட்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். ஷவருக்கடியில் உட்கார்ந்தவன் தர்ஷினி தர்ஷினி என அவள் பெயரை சொல்லி சொல்லி கதறி அழ ஆரம்பித்து விட்டான். நீ எனக்கு இல்லையாடி? என் தேவதை என்கிட்ட வரமாட்டியாடி? வந்துடுடி, என்னால் முடியல, ப்ளீஸ் டி, மூச்சு முட்டுது, தொண்டையெல்லாம் அடைக்குதுடி, வந்துருமா என கத்தி கத்தி வாயில் எச்சில் ஒழுகும் அளவிற்கு அழுது தீர்த்து விட்டான். தொடரும். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டியர்ஸ். டாடா.